மாத கடைசி அப்படின்னு எடுத்துட்டாலே பல பேர் ரொம்ப சிரமத்துக்குள்ளாவாங்க. வந்து வாடகை கட்ட பணம் இல்லை, பால்காரனை கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, அரிசி வாங்க பணம் இல்லை, கேஸ் வாங்க பணம் இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தோன்னா எப்போதும் காசு பணத்தோடையே வந்து புழங்கிட்டு இருப்பாங்க. வந்து வற்றாத செல்வத்துக்கு சொந்தக்காரன்றாங்களா அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு பேங்கு மாதிரியே வந்து இருப்பாங்க. இது எப்படி வந்து ஒரு ஜாதகத்துல அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தத்தமது ஓரைக்கும் லக்கினந்தனுக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமுடு பலமாகி ஆறெட்டு விரையாதி சூழாமல் நேராமலும் ஒத்தபதி நோராதி தருமாதி குடினும் உதய குருவாய் மேவினும் வைத்தபத நொந்ததனில் வகிவேறு உலாவினும் மகராச தனயோகனானே அப்படின்றான். அதாவது வந்து ஒரு ஜாதகத்துல வந்து லக்னத்துல வந்து குரு பகவான் திக்பலமாகி லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்குரிய கிரகம் லக்னத்துக்கும் அந்த 2ஆம் வீட்டுக்கும் மறையாம ஆட்சி உச்சமாக இருந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த 2க்குரிய கிரகத்தோடு வந்து 9க்கும் 11க்கும் உரிய கிரகங்கள் வந்து சேர்ந்து அப்படி இப்ப சேர்க்கக்கூடிய அந்த சேர்க்கைய 6, 8, 12ஆம் இடத்துக்குரிய கிரகங்கள் சேராமலும் பாராமலும் இருந்து 11ஆம் வீட்டுல 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகன் இந்த பூலோகத்துல வற்றாத செல்வத்துக்கு சொந்தக்காரன். காசு பணத்தோடயே வந்து புரளுவாரு. அந்த காசு பணத்தோட அந்த செல்வத்தை வச்சு என்ன பண்ணுவார், இந்த பூலோக சந்தோஷங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் நுகர்வார், சந்தோஷமாக வாழ்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம்.